சிவன் ஒரு நாள் கேரளாவில் உள்ள வனத்தில் வேட்டையாட சென்றார். அப்பொழுது அங்கு ஒரு அழகான பழங்குடியின பெண்ணை பார்க்கிறார். அவள் பெயர் கூலிவாக்கா. அவளது அழகில் மயங்கிய சிவன் அவளிடம் சென்று தனக்கு அந்த பெண்ணை பிடித்திருப்பதாக கூறுகிறார். அப்பெண்ணுடன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு நிலை தடுமாறினாள் கூலிவாக்கா. ஏனென்றால் அவள் பார்வதியின் தீவிர பெண் பக்தர் ஆவாள். அவள் பார்வதியின் கோவிலுக்கு சென்று வேண்டினாள். நானோ உனது தீவிர பக்தர் ஆவேன். ஆனால் சிவன் என்னிடம் இவ்வாறு கேட்கும் பொழுது எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இதற்கு நீங்கள்தான் பதில் கூற வேண்டும் தாயே என்று பார்வதியை அணுகினாள். கூலிவாக்காவின் நேர்மையைக் கண்டு பார்வதி தேவி கூலிவாக்கம் முன் தோன்றினார். சிவன் வேட்டைக்கு சென்று திரும்புவதற்குள் பார்வதி தேவி கூலிவாக்கவாக உருமாறி விடுவதாக கூறினார். இதற்கு கூலிவாக்கா ஒற்றுக்கொண்டாள். சிவன் வேட்டைக்கு சென்று திரும்பிய பின் பார்வதி தேவியை கூலிவாக்கா என்று எண்ணிவிடுகிறார். பிறகு சில மாதங்களில் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அக்குழந்தைக்கு சாத்தன் என்று பெயர் சூட்டினார். வனத்தில் இருப்பதால் அக்குழந்தைக்கு எருமையை பாதுகாப்பிற்காக அளிக்கிறார் சிவன். பின் சிவன் கைலாசம் செல்கிறார். சிவன் சென்ற பின் பார்வதி தேவி அக்குழந்தையை கூலிவாக்காவிடம் ஒப்படைக்கிறார். பிறகு கூலிவாக்கா அக்குழந்தையை வளர்கிறாள். அக்குழந்தை மிகவும் குறும்பு செய்கின்றான். ஊர் மக்களை மிகவும் குறும்பு தானத்தில் தொல்லை செய்கிறான் சாத்தன். ஒரு நாள் ஒரு பெரிய மன்னர் ஒருவர் கூலிவாக்காவை கண்டு அவள் அழகில் மயங்கி அவளை கடத்த முயற்சி செய்தான். அப்பொழுது தன் தாயை தொட சென்ற மன்னனை தடுத்தான் சாத்தன். தன்னை தடுத்ததில் மன்னன் கோபமடைகிறான். கோவத்தில் தனது வாளை எடுத்து சாத்தன் மீது வீசினான். அப்பொழுது அதை தடுக்க தன் கையை ஓங்கினான் சாத்தன். அப்பொழுது அந்த வாள் சாத்தானின் கையை வெட்டியது. அதிலிருந்து 400 இரத்த துளிகள் செதறின. அந்த 400 இரத்த துளிகளில் இருந்து 400 சாத்தான்கள் எழுந்தன. அந்த மன்னரிடம் சண்டையிட்டதில் 10 குட்டி சாத்தான்கள் இறந்தன. மீதி 390 சாத்தான்கள் சேர்ந்து அந்த மன்னனை வீழ்த்தின. அதில் அந்த ஊர் மக்களுக்கு சாத்தன் மீது நல்ல எண்ணம் ஏற்பட்டது. ஊர் மக்கள் அனைவரும் சாத்தானை பாராட்டினார். பின் சாத்தன் கூலிவாக்காவிடம்தான் தந்தை யார் என கேட்டது. அதற்கு கூலிவாக்கா அனைத்தையும் கூறினாள். தன்னை இவ்வாறு குழந்தையிலேயே விட்டுச் சென்றதால் சாத்தன் சிவன் மீது கோபமடைந்தான். பின் சிவனை தேடி கைலாசம் சென்றான் சாத்தன். ஆனால் சாத்தனை உள்ளே அனுமதிக்கவில்லை. எனவே சாத்தன் விஷ்ணு போல் உருமாறினான். சாத்தன் விஷ்ணு சிவனை காண வந்ததாக கூறி காவலாளிகள் சாத்தனை உள்ளே அனுமதித்தார்கள். பின் சிவனை கண்டவுடன் தான் சுய உருவிற்கு வந்தான் சாத்தன். அதை கண்ட சிவன் பிரமித்து போனார். இந்நிகழ்விற்கு பின் விஷ்ணு போல் மாயத்தந்திரம் செய்ததால் சாத்தானிற்கு விஷ்ணு மாயா என்று பெயர் சூட்டினார் சிவன். அப்பொழுது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்து கொண்டிருந்தது. எனவே சாத்தனை தன்னுடன் சேர்த்துக் கொண்டால் அசுரர்களை வீழ்த்தி விடலாம் என்று எண்ணி சாத்தனை அணுகினார்கள். ஆனால் தனக்குத்தான் மக்கள்தான் முக்கியம் என்று அதை மறுத்துவிட்டார். சாத்தன் பின் தான் மக்களை தேடி கேரளா சென்றான். சாத்தன் கேரளா மக்கள் சாத்தானுக்கு விஷ்ணு மாயா என்னும் பெயரில் கோவில் கட்டி வழிபட்டனர். ஏனென்றால் சாத்தனை வழிபட்டால் நாம் நினைப்பது அனைத்தும் நடக்கும் என்றும் நாம் கேட்பது அனைத்தும் கிடைக்கும் என்றும் கேரளா மக்களால் நம்பப்படுகிறது. இன்னும் கேரளா வனப்பகுதியில் சாத்தான்கள் இருப்பதாக கேரளா மக்களால் நம்பப்படுகிறது. யாரா அது குடிகாரன் இங்க படுத்திருக்கிறது? நான் குடிகாரன் இல்ல. அப்புறம் யாரா நீ? நான் இலங்கை விழுந்து வரேன். இலங்கை குண்டு வெடிப்புகளின் குடும்பத்தை விழுந்துட்டேன். வேலைக்காக தஞ்சம் தேடி தமிழ்நாடு வந்தேன். என்கிட்ட இருக்க காசை வச்சு எங்க இருக்க முடியுமென்று கேட்டதுக்கு கோயம்புத்தூர் தான் சரியாக இருக்கும் என்று சொன்னாங்க. அதான் இங்கு வந்தேன். அப்புறம் எங்க இருப்பீங்க? வேற இடம் இல்லை எனக்கு. அதான் இங்கு. வேலை கிடைச்சதா? இல்ல, தேடி கொண்டுதான் இருக்கேன். இன்னும் கிடைக்கல. சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி. நீங்க ஏன் என் வீட்டில் தங்கக்கூடாது? இல்ல, வேண்டாம் வேண்டாம். அட பரவாயில்ல, வாங்க. இல்ல, வேண்டாம் வேண்டாம். அட நானும் என் தம்பியும் மட்டும்தான் இருக்கோம். எங்கள் அப்பா அம்மாலாம் ஊரில் இருக்காங்க. இது எங்கள் பூர்வீக வீடு. நானும் என் தம்பியும் மட்டும்தான் இருக்கோம். பரவாயில்ல, நீங்களும் வாங்க. இல்ல, வேண்டாம். உனக்கு எதுக்கு சிரமம்? அட தம்பி மாதிரி நினச்சிட்டு வாங்க. யாருன்னு தெரியாது உங்களுக்கு. நம்பிக்கையோட வீட்டில் இடந்துரும் மனசு இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் கடவுள். என்ன கமல் ஃபேனா நீங்க? ஓம் ஓம். சரி வாங்க. டே வசந்தே, நம்ம வீட்டு கெஸ்ட் வந்திருக்காங்க பாரு. இந்த அண்ணா பேர் வரதன். வணக்கம். வணக்கம். நான் இலங்கையிலிருந்து வரேன். இலங்கை குண்டு வெடிப்புகளின் குடும்பத்தை இழந்துட்டேன். வேலைக்காக தமிழ்நாடு வந்தேன். எங்கிட்ட இருக்க காசை வச்சு எங்க இருக்க முடியுமென்று கேட்டதுக்கு கோயம்புத்தூரில் இருப்பது ஈஸி என்று சொன்னாங்க. அதான் கோயம்புத்தூர் வந்தேன். இந்த நாள் என் எங்க கூட்டு வந்தேன்? அட செந்தில் வீட்டில் வண்டி விட்டு வரும்போது கோயிலில் இந்த அண்ணாவை பார்த்தோன்னா என்ன சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது பாவமாக இருந்துச்சு. அதான் ஏதாச்சும் செய்யணும் போல இருந்துச்சு. அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். என்னடா செய்வேன்? அட ரவினா இல்லைன்னா வேற யார்ட்டாச்சும் வேலை கேட்டு பார்க்கலாங்க. ரவினா எனக்கே வேலை தரல. இந்த நாக்கு எப்படி வேலை பார்த்துக்கலாம்டா. தருவாங்க? டேய், அட சொன்னா கேளு, பார்த்துக்கலாம் விட. சரி வா.
டேய் நான் வரதனுக்கு வேலைக்கு என்னன்னு பார்த்துட்டு வரேன். நீ அந்த அசோக்கோட வண்டியை பார்த்து வை. அவன் ஏதோ கேரளா போகணுன்ட்டு இருந்தான். சரி நீங்கள் போங்க, நான் பார்த்து வைக்கிறேன். ரவீனா ஏய் ரவீனா எப்படி இருக்கீங்க? முரளி நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கணும். அப்புறம் இது யார் இந்த பையன்? நான் வேலைக்கு சொல்லியிருந்தேன். ஓ இலங்கையில இருந்த பையனா? போகணும்ண்ணா. ஓ சரி. அமௌண்ட் எங்கப்பா வேலை இருக்கு? இங்க நம்மளுக்கே நல்லா இருக்கு, ஓரளவுக்கே சரியா இருக்கு. வேற எங்க இப்போ உங்க அடுத்த வேலை கொடுக்குறது? எனக்கு இப்படி சொன்னீங்க எப்பண்ணா? சரி பார்ப்போம் சொல்றேன். ரொம்ப சிரமம் தான், வேலை இங்க அந்த அளவுக்கு நல்லா இல்ல. சிரமம் வேணும்னா சொல்றேன், இப்போதைக்கு ஆள் தேவைப்படும் இருக்கும். சரியா முரளி? சரி. என்னடா வேலை கிடைச்சதா? இல்லைடா வேலை கிடைக்கல. நீ போய் வரதனை குளிச்ச ட்ரெஸ் மாத்திரக்கு ட்ரெஸ் எடுத்து வைப்போ. சரி விட நம்ம வேற இடத்துல வேலை தேடிக்கலாம். என்னடா முரளி வெளியே உட்காந்துருக்க? நல்ல தண்ணி வருதா, அதான் பைப் போட்டிருக்கு. சரி சார், நான் வேலைக்கு என்னன்னு போய் பார்த்துருந்துறேன். கையில் காசு இருக்காடா? இல்லை பார்த்துக்கிறேன் விட்றா. இல்லையா இந்த 100 ரூபாய் வச்சுக்கோங்க. இல்லை பார்த்துக்கிறேன் விட்றா. இந்தாண்ணா. வேணாண்டா. அட பரவாயில்ல, இந்த கை செலவுக்கு அதுக்காச்சும் வச்சுக்கோங்க. டேய் வேணாண்டா முரளி. அட பெட்ரோலுக்காச்சும் வச்சுக்கோங்க. சரி இருங்கடா, நான் வேலைக்கு என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். என்னண்ணா வேலை கிடைச்சதா? இல்லடா. ஏன்னா என்னாச்சு? எல்லாரும் கேட்டு பார்த்தாச்சு வேலையில. சரி விட பார்த்துதான் கிடைக்கும். நாங்களும் வேலை கொடுக்கலாம், ஆனா எங்களோட நீங்க வயசுல பெரியவங்களா இருக்கீங்க.
வீடு பார்த்துல லைட்டு கூட போட வச்சிருக்கீங்க. இந்த 10 மணி தான் இருந்தோம். இந்த அசோக்லாம் வண்டி வாங்காதரா. ஏன்டா அவதான் மந்திரங்கிறான் மாந்திரிகங்கிறான். புரியுற மாதிரி சொல்றா. அவன் ஏதோ சாமியார் கூப்பிட்டு குடிச்சதா கேட்கதா கொடுக்குங்கிறான், நினைக்கதா நடக்குங்கிறான். அவனுக்குலாம் வண்டி வாங்குற எனக்கு பயமா இருக்கு. பாத்துக்கலாம்டா விட்றா. இந்த வரதானே எத்தனை நாள் தான் நம்ம வீட்லயே இருப்பா. 2 வருஷம் ஆச்சு வேலைக்கு போகாம நம்ம வீட்லயே ஒரு சாப்பிட்டு இருக்கான். ஏய் ஏன்டா அந்த நாள் போய் அப்படி சொல்றான்? அந்த நாளே குடும்பத்தை அனுப்பிட்டு வந்து இங்க இருக்காங்க, அவங்கள போய் இப்படி சொல்றேன்டா. நம்ம முருகன் விநாயகர் யாரு பிரதர்ஸ் கரெக்டா? குட்டிச்சாத்தான் அவங்களோட பிரதர். என்ன சொல்றேன், அப்பா மேல எனக்கு செம்ம காண்டு இருக்குது. அவர் வந்து பெத்து போட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு. அவர் பார்த்து நான் 4 கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு டுவர்ட்ஸ் கைலாஷ் கிளம்பி போறாரு. அப்போ சிவன் வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டு, நீ வந்து விஷ்ணு மாதிரி போட்டு எல்லாரும் ஏமாத்தி கேட்பா, அதனால உன் பேர் வந்து விஷ்ணு மாயா அப்படின்னு ஒரு பேர் நினைச்செல்லாம் நடக்க வச்சோம்னா நமக்கு வேலை தேவை. நம்ம தேவையெல்லாம் பூர்த்தி செய்யறதுக்கு வழிபட்டா கரெக்டா இருக்குமோ? சொல்லலாம். இது எனக்கு இந்த குட்டி சாத்தா வழிபடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல கொஞ்சம் ஆர்வம் இருக்கு. நம்பிக்கை இருக்கு எனக்கு. அதான் கொஞ்சம் மாடியில உட்காந்துருந்தேன், கொஞ்சம் பேசுறத கேட்டுட்டு இருந்தேன். சின்ன பையன் சொல்றேன். இல்ல இந்த அசோக்கு சாமியாரு குட்டி சாத்தான் அவங்க சொல்லிருந்தாங்க. அதான் இப்போ யோசிச்சுட்டு சரி அதை பற்றி தான் நிறைய தேடி பார்த்தேன். யூடியூப்பு அதெல்லாம் பார்த்து எப்படி பூஜை பண்ணுறது, எப்படி வழிபடுறது அதெல்லாம் பார்த்தேன். அதான் வழிபடலாமான்னு யோசிக்கிறேன். என்னடா அப்புறம் நானூத்தனால தான் உங்க வீட்லயே இருக்கிறது, அதனால உங்ககிட்டே காசு பண்ணிட்டு இருக்கிறது. அப்புறம் வேலையும் தேடி பார்த்தாச்சு. சரி இது மாதிரி பண்ணா வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சா நல்லது தானே, அதுக்கு வேண்டியதான் சொல்றேன். வழிபடலாம் தான் யோசிக்கிறேன். சரி பண்ணணும்.
ஐயோ லைட்டா வெயிட்ட கிளக்குது. சொன்னா ஐயா ஆமாண்ணா ஆமா வேலை இல்லையோ நீங்க மாட்டுக்கு இல்லண்ணா அந்த முரளி யார் வண்டிக்கு யார் கொடுத்துருக்கோம்னா யார் கொடுத்துருக்கிறேன். வந்துருச்சு வந்துருச்சு வந்தரேன்னு சொல்லுவாங்க. வந்துடுறேன் 11 மணிக்கு வந்துடலாம். 11 மணிக்கு வந்துடுறியா?
என்ன விஷயம்? ஆனா ரவி தான் வேலைக்கு கூப்பிட்டாருதான். அதான் நீ காலையில ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆழ்ந்த எவ்வளோ வா அப்படின்னாட்டு அதான் கிளம்பிட்டேன். ரவீனா கூப்பிட்டாரா? பாருங்க எல்லாம் உழைப்புனாலதான் நீங்க குட்டி சாத்தா அந்த இதுல இருக்கீங்க. நான் போனேன் 2 வருஷம் இந்த ஊர்ல தான் சுத்திட்டு இருந்தேன் வேலை கிடைக்காம. அங்க வேலையை இங்க நான் இந்த மாதிரி இறந்துட்டேன். ரவீனா கேட்கல வேலை அவரே இல்லைன்ட்டாரு. பள்ளிக்கூட கூப்பிடணும் முக்கியமான தான் வருது வேலை நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். சீக்கிரம் வேலைக்கு ஆமாம். வீடு அமைதியா இருக்கு. தேவ், வசந்தே, முரளி கனவு தொடர்ந்து கொடுத்து இருந்தாலும் போறாங்க. வேலையா இருக்கிறீங்க? முரளி ஏன்னா இங்க என்ன பண்ணுங்க? டேய் உங்களை மாதிரியே புது படம் அவன் போய் குடிச்சா தட்ட மாட்டிட்டான். நிறைய கஸ்டமர்ஸ் பற்றி நிறைய காசு போடுங்க. உலகத்திலே நாங்க பெரிய மெக்கானிக்கா. நீங்க மட்டும் 33 நாள் புது பள்ளிதானே குடிச்சா அவன் பண்ணி மட்டும் இப்படி ஒரே நாள் வருது. சாத்தன் எல்லாமே நம்ம பக்கத்துல தான்டா இருக்கும். அந்த உணர்றதுக்கு இந்த பரிகாரம் பூஜை எல்லாமே தம்பி சாகர என் கண்ணு முன்னாடி பார்த்தோம். தெரியாம பண்ணிட்டேன்டா. தெரியாம பண்ணிட்டேன்டா. கனவா? ஹலோ, சொல்லுங்கண்ணா ரங்கண்ணா. ஆமாண்ணா. ஆமாண்ணா, கத்துக்கிட்டேன். எங்கண்ணா இல்ல, இன்னும் கிடைக்கலண்ணா. சரி வரேண்ணா. 10 மணிக்கு வரேண்ணா.
என்னடா இது கனவுல வந்ததெல்லாம் நடக்கிற மாதிரியே இருக்கு. கனவுல வந்ததெல்லாம் வலிக்குமோ? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ரவீனா கூப்பிட்டாரு காலையில, இந்த மாதிரி வேலைக்கு ஆட்கள் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதான் கிளம்பினேன். சந்தோஷமான விஷயத்த ஏன் சோகமா சொல்றீங்க? ஒன்னும் அக்கா என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் இல்லைக்கா, சொல்லுவேன் என்னமோ இருக்கு. ஏன் வாங்கிக்கிறீங்க? சாப்பிட்டனால தான் நடந்திருக்குமோ நீங்க யோசிங்க. ஏன்னா யோசிங்க பேசிட்டு கிளம்பு. கனவுல வந்த மாதிரியே காலையில் ரவீனா ஃபோன் பண்ணுறாரு. முத்துமாரி உங்கள்கிட்ட ஒருத்தன் விட்டு கேட்குறான். ஒரே பயமா இருக்கே. இல்லடா பூஜை மாதிரி பண்றீங்களா? அதான் அனாதைக்கிறதுனால தானே ரவீனா வேலை பூஜையெல்லாம் வேணாம். இன்னமும் பண்ணு. ஏன்னா இப்படி பண்றீங்க? உங்களை பார்த்துட்டு அவனும் பூஜை பண்றேன்ட்டு போறான் வேலை செய்யல. பக்கத்துல வர சுடுகாடு இருக்கு. நீங்க பாட்டுக்கு ஏதாச்சும் கிளப்பி விட்டு போயிடாது. அதெல்லாம் வேணும்டாடி. எல்லாம் கேள்றாடி. ரவீனாட்ட வேலை செய்யறது எத்தனை நாள் கனவு தெரியுமா? என்னடா பேசிட்டு இருக்க? நேற்று வந்து அனாதனி வேலைக்கு செஞ்சுட்டீங்க. அனாதன் சொல்லாதரா. அனாதன் தான் சொல்ல முடியும். அனாதன் சொல்லாதரா. அனாதன் தான் சொல்ல முடியும். தப்பு பண்ணிட்டனே. என்ன தப்பம்? வசந்தே வசந்தே டேய் வசந்தே, தப்பு போட்டு என்னடா தப்பு பண்ண? என்னடா தப்பு பண்ணிட்டு நினைக்கிற? தெரியாம பண்றாடே. தெரியாம பண்றா. தெரியாம பண்றாடே. என்னடா தெரியாம பண்ணிட்டேன்? நீ தெரியாம பண்றதா முடியுது. அனாதை போய் உனக்கு போய் என் வீட்டுல இடம் கொடுத்த மாதிரி என்னைய சொல்லணும். நீ அனாதன்னு சொல்லாதரா. நீ அனாதை தான்டா. அனாதன்னு சொல்லாதரா. அனாதை தான்டா. நீ அனாதன்னு சொல்லாதரா.